காரனை இப்படி பார்ப்போம். ஏன்னா அவனுடைய நடத்தைகள். ஆகவே அன்பர்களே, நண்பர்களே, பக்தர்களே, தெய்வ கடாட்சம் நேயர்களே, நரசிங்க பெருமாள் கஷேத்திரத்திற்கு சென்று வணங்கிவார்கள். உங்கள் எதிர்ப்புகள், உங்களுடைய எதிரிகள் துவம்சம் பண்ணி தருவார் நரசிங்க பெருமாள். அதே போல பானகம் இருக்குல்ல, வெல்லம், ஏலக்காய் அதெல்லாம் போட்ட பானகம், அது என்ன செய்யும்? குளிர்ச்சியை தரும் இல்லையா? உக்கரத்தோட இருக்காரு. அந்த அவனை கொன்னது பிற்பாடு கூட அவருக்கு ஆத்திரம் அடங்கல. உஷ்டத்தோட உக்கரத்தோட இருக்காரு. அந்த சிங்க முகத்தோட இருக்கிறவர். அப்பேற்பட்டவருக்கு குளிர குளிர நாம அந்த தீர்த்தத்தை, அந்த பானக தீர்த்தத்தை நைவேத்தியமாக வழங்குவது ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடியது. நரசிங்க பெருமாளை இந்த புரட்டாசி மாசம் அப்பதானுங்களே, எப்ப வேணாலும் ஐப்பசி மாசமா போய் வழிபடுங்க.